பார்க்க போறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸையும் கொஞ்சம் சேம் டைம் மார்க்கெட்டிங் பிளானையும் பார்க்க போறோம். என்னுடைய பேர் வெங்கடாச்சலபதி. டிஃபை யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் டைமண்ட் அப்படிங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதன் மூலமா ஒரு 30 லட்சம் ரூபாய், அது சாதாரண விஷயம் இல்லை, 30 லேக் அச்சீவ்டு போனஸ் குவாலிஃபை இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, சோல்ஜர் கிளப் அப்படிங்கிற இன்னொரு ஆட்டோஃபில் போனஸ் மூலமா ஒரு 5 லேக் அச்சீவ்டு போனஸ் குவாலிஃபை இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஷார்ட் டைம் ஒரு 6 மாசத்துக்குள்ள 35 லட்சம் ரூபாய் அச்சீவ்டு போனஸுக்கு நான் எலிஜிபிலிட்டி ஆயிருக்கிறேன். இது வரைக்கும் என்னோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 2 lakhs அண்ட் அபவ் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறேன். ஸோ எவ்ரி மந்த் ஒரு இன்கம் அப்படிங்கிற அச்சீவ்டு போனஸா இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய ஸ்பான்சர் ஐஎஸ்ஆருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எஸ் ரைட் மேம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறுவனத்துடைய பேர் D5 யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சம். D5 அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 5D: டெசிஷன், டூப்ளிகேஷன், டெஸ்டினேஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன். ஸோ அதான் D5 யூனிவர்ஸ். ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்றப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல். எஸ் நெக்ஸ்ட். ஸோ நம்ம கம்பெனியுடைய ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நம்ம கம்பெனியோட எம்டி டாக்டர் பாபு ரங்கராஜன் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பேரை போட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம எல்லாமே வரும். யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். 8 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல லைசன்ஸ்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இன்டர்நேஷனல் ட்ரைனர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கார்பரேட் கம்பெனிகளுக்கு உண்டான பிசினஸ் கோச். அது மட்டுமே இல்ல, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் காலேஜஸுக்குமே கூட அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சல்டன்ட் அண்ட் ட்ரைனராகவும் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெருமைக்குரிய நபர், தமிழர், சேலத்துக்காரர் அப்படிங்கிறப்போ அதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரௌடாகவும் இருக்கு. எஸ் நெக்ஸ்ட், நம்ம கம்பெனியுடைய விஷன் மிஷன் என்ன? இங்க ஜாயின் பண்ற ஒவ்வொரு நபரும் கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றப்பிரனரா நிறைய நபர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது கம்பெனியுடைய விஷன். ஏற்றப்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஸோ நம்ம மூலமா நிறைய பேர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம். அதுதான் தொழில் முனைவோர். அது மட்டுமே இல்லை, இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கடுத்து வருமானத்துக்காக வேற ஒரு கம்பெனியை தேட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான். ஸோ மில்லியனர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை கம்பெனி நிறைய மில்லியனர் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிற ஒரு பிளான். கம்பெனியுடைய மிஷன், இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண இந்த நிறுவனம் கூடிய சீக்கிரத்துல 8 கண்ட்ரிகளுக்கு மேல எக்ஸ்பேண்ட் பண்ற அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கு. அதுக்கு உண்டான அளவுக்கு ப்ராடக்ட்ஸையும் நம்ம இங்க கொண்டு வரோம். நெக்ஸ்ட், நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ல செக்மெண்ட்ஸ்ல வர்றோம், இதுல பிசினஸ் பிளான் என்ன அப்படிங்கறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ், இங்க ஜாயின் பண்றதுக்கு 1000 PV ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒருத்தவங்க வாங்குறது மூலமா இங்க நமக்கு வருமான வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் பேசிக் பேக்கேஜ் தான் நான் சொன்னேன். 1000 PV ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட் வாங்குறது மூலமா இங்க நமக்கு வருமான வாய்ப்பு ஸ்டார்ட் ஆகுது. இங்க நமக்கு பே அவுட் கால்குலேஷன் எல்லாமே முழுக்க முழுக்க PV-ல தான் பே அவுட் கால்குலேஷன். ஸோ பர்சனல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீம் உடைய வால்யூம் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ நம்ம பர்சனலா ஜாயின் பண்ற நபர்கள் PV அப்படின்னு சொல்லுவோம். டீம் உடைய வால்யூம் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வால்யூம் சொல்றோம். ஸோ அதை பொறுத்து தான் இங்க நமக்கு முழுக்க முழுக்க பே அவுட் கால்குலேஷன்ல இருக்கு. 1 PV is equal to 1 rupee அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல. நெக்ஸ்ட், ஸோ இங்க என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் பேக்கேஜ் 1000 PV தான், 2500 ரூபாய் தான் இந்திய மதிப்புல. அடுத்த பேக்கேஜ் அப்படிங்கிறது 2500 PV, 5000 ரூபாய்ல. மூணாவது பேக்கேஜ் 5000 PV, 10,000 ரூபாய்ல இருக்கு. 10,500 இருக்கு. இதுக்கு அடுத்து இன்னும் சில பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ இது மினிமம் பேசிக் பேக்கேஜ். நெக்ஸ்ட், ரைட் சார், இப்போ இந்த பேசிக் பேக்கேஜ்ல எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார் அப்படின்னா, இங்க நமக்கு செக்மெண்ட்ஸ் அதிகம், ப்ராடக்ட்ஸ் உடைய செக்மெண்ட்ஸ் அதிகம். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நமக்கு. ஏன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு மணி இல்லையா? நான் ஒரு இடத்துல ஒருத்தட்ட போய் பேசுறேன் அப்படின்னா ஒரு 1 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த 1 hour நான் எதை எதிர்பார்ப்பேன்? ரிசல்ட் எதிர்பார்ப்பேன். அவங்க இந்த பிசினஸ்ல ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் இல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸ்ல ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு அது பிடிக்காமவும் இருக்கும் இல்லையா?
சில பேருக்கு சில செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும், சில ப்ராடக்ட்ஸ் பிடிக்காது. அதனாலதான் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இங்க ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய இருக்கு. ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 1000 டிவி அப்படிங்கிற பேசிக் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணா எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ்ல நமக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு 5 விதமான ப்ராடக்ட்ஸ்ல ஹெர்போ கார்டியா கேர் இருக்கு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, லிவர் கேர் இருக்கு, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி கேர் இருக்கு, கொலஸ்ட்ரால் கேர் இருக்கு, டயபெட்டிக் கேர் இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எக்ஸலன்ட் ரிசல்ட். ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா மக்கள் வந்து பயன்படுத்துற அளவுக்கு இருக்கு. ஸோ டேப்லெட் டைப்லயோ கேப்சூல் வடிவத்திலயோ இல்ல, பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, டீ போடுற பழக்கம் நமக்கு இருக்கு, டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹெர்பலை போட்டுட்டு ஒன்ஸ் அகைன் ஒரு 5 to 7 நிமிஷம் பாயில் பண்ணதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு நமக்கு டேஸ்டுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கலக்க கூடாது. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் ரெகுலரா அந்த மாதிரி எனி டைம் எடுத்துக்கலாம். இந்த டைம் தான் எடுக்கணும், எம்டி ஸ்டமக்ல தான் எடுக்கணும், எதுவுமே கிடையாது. ஸோ எந்த வித பத்தியமும் கிடையாது. நீங்க எடுத்துட்டு இருக்கிற மாத்திரை மருந்து டாக்டருடைய அட்வைஸ் எதையும் நிப்பாட்டாம இது எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். அப்படி எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நமக்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை ஃபர்ஸ்ட் பண்ணணும். சார் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இதை எடுக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா பை ரெகுலர் யூசேஜஸ்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்னஸ்ல இருந்து வெல்னஸுக்கு வந்துடும். இப்ப பை எக்ஸாம்பிள் டயபெட்டிக் கேர்லாம் யூஸ் பண்ணவங்க இன்னைக்கு எப்படி அதனுடைய ரிசல்ட் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க, அதுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய பிராக்டிக்கல் விஷயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி நைட்டு இதுக்கு முன்னாடி நிறைய எதிர்த்துட்டே இருப்பேன் சார், யூரினேஷன் போயிட்டே இருக்கும், சரியான தூக்கம் இருக்காது, காலையில இதனாலேயே எனக்கு வந்து ஒரே டயர்டா இருக்கும், ஒரே டல்லா இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரு ட்ரௌசினஸ் இருக்கும், சரியான தூக்கம் இல்லாதனால. ஆனா இந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு இந்த ஒரு மாசத்துக்குள்ள சார் எனக்கு 3 நேரம் நான் நைட்டு எந்திரிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரம் மட்டும் தான் எந்திரிக்கிறேன். அப்ப நார்மல் பீப்புளுடைய கண்டிஷனுக்கு கொண்டு வரும். அப்போ ஒரு நைட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் நமக்கு வர ஆரம்பிச்சாலே அடுத்த நாள் காலையில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயே ஒவ்வொரு ரிசல்ட். லிவர் கேர் எடுக்கிறப்போ நல்ல ஒரு டைஜஷன் இருக்கும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு பொறுமல் இருக்காது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் எக்ஸலன்ட் ரிசல்ட் பை யூசேஜஸ்ல. ஸோ அப்போ இந்த 1000 டிவில எனக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஹெர்பல் கேரை பொறுத்த வரைக்கும் 2 ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது, 3000 ரூபாய் எம்ஆர்பி ஒர்த்து. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு டப்பா ஒரு நபருக்கு ஒரு மாசம் பயன்படும். அப்போ அவங்களுக்கு 2 டப்பா அவங்களுக்கு கிடைச்சதுன்னா சார் 2 மாசத்துக்கு அவங்க தாராளமா யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் அடுத்து இதே 1000 டிவில வேற ஏதாவது பேக்கேஜஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஹேர் கேர்ல இன்னைக்கு ஹேர் கேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எக்கச்சக்கமா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில முடிக்காகவே சில கிளினிக் அதெல்லாமே கூட வந்துச்சு இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூசேஜ்ல இன்னைக்கு நிறைய கெமிக்கல் ஷாம்புஸ் ஜஸ்ட் ₹1 பாக்கெட் அப்படின்னு பயன்படுத்த எல்லாமே முடி கொட்டுற பிரச்சனைகள்ல இருந்து பொடுகு பிரச்சனைகள்ல இருந்து நிறைய வர ஆரம்பிச்சு. அப்ப நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேருக்கு ஹேண்ட்மேட் ஹெர்பல் ஷாம்பு கொண்டு வந்து ரொம்ப எக்ஸலன்ட் ப்ராடக்ட்ஸ். இது யூஸ் பண்ண அத்தனை பேருமே சொல்றாங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ சீயக்காயோட முழு பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. இதனுடைய இது நீங்க கூகுள்ல அமேசான்ல 200 ml ஹேண்ட்மேட் ஹெர்பல் ஷாம்போட பிரைஸ் என்னன்னு கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ ₹829. ஆனா நமக்கு இங்க 1/2 லிட்டரே வெறும் ₹1029. அப்ப அமேசான்ல 1/2 லிட்டர் ₹2000 வரும். ஆனா இங்க நமக்கு 1250 தான். பிளஸ் நமக்கு 2 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஹெர்பல் ஹேர் டை பவுடர் நமக்கு இங்க கிடைக்குது. ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் டை பவுடர் நமக்கு 5 சேஷே இருக்கும். அப்ப நமக்கு அது 10 தடவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சேஷே ஜென்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாதி பவுடர் தான். அப்ப லேடிஸா இருந்தா ஒரு சேஷே ஒரு டயத்துக்கு ஒரு நபருக்கு சரியா வரும். ஸோ அந்த மாதிரி இங்க நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து 1000 டிவி பேக்கேஜஸ்ல கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது 1000 டிவில
சார் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா சார் ரொம்ப எக்ஸலண்டா நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கிங் பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். உள்ள இருக்கிற ப்ராடக்ட் அதை விட ரிசல்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம பார்த்தாலே. ஸோ இதை யூசேஜ் பண்ண நபர்கள் எல்லாமே எக்ஸலண்டா சொல்றது குங்குமாத்தி தைலமுடைய செம்ம பெனிஃபிட் சார். ஸோ என்னுடைய ஃபேஸ் எல்லாம் டோட்டலா க்ளோவா மாறி இருக்கு, பிளாக் டாட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த குங்குமாத்தி தைலம் மற்ற பிராண்டட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட்லி, நம்மத்துல வந்து அதே ரேட்டு, ஆனா வந்து நமக்கு நேச்சுரல்ஸ்ல ரொம்பவும் நமக்கு ரேட்டு கம்மியில கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்ததா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோனர், ஃபேஸ் மிஸ்ட் டோனர். ஸோ ஸ்கின் டோன் வந்து ஈவன் பண்றதுக்கு அந்த டோனர் ஜஸ்ட் ஸ்ப்ரே டைப் தான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல் ஃபேஸ் வாஷ், ரெகுலர் யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 3 in 1, அதாவது ஸ்க்ரப் இருக்கு, மாஸ்க் இருக்கு, ஃபேஸ் வாஷும் இருக்கு, காஃபியுடைய எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அது ரொம்ப அதை பயன்படுத்துறப்ப அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ், அதனுடைய அந்த ஸ்மெல்லையே நமக்கு வந்து ஒரு இமிடியேட் ஒரு சுறுசுறுப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட். அதை யூஸ் பண்ண அத்தனை பேருமே சொல்றாங்க பிரைட், அப்படி ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஏன்னா ஸ்க்ரப் இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ள இருக்கிற அந்த போர்ஸ்ல இருக்கிற ஆயில், டர்ட் முதல் கொண்டு வெளியே எடுத்துக்கொண்டு வருது. அடுத்த ப்ராடக்ட் மாய்ஸ்சரைசர், கோகோசி வெல்வெட் லோஷன் அப்படிங்கிற ட்ரை ஸ்கின் டைப்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு கிடைக்குது நமக்கு 1000 PVலயே. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சார் எனக்கு ஹெர்போ கேர் ஒண்ணு போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப், முடக்கத்தான் சூப்பு, கண்டங்கத்திரி சூப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப். ஸோ இதுல சூப் வெரைட்டிஸ் 5 சூப் இருக்கு. அது போக ஒரு 1 kg நமக்கு ஹெர்பல், அதாவது நாட்டு சர்க்கரை, ரொம்பவும் பியூரா இருக்கும். பிராண்டட் எந்த நீங்க நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினாலும் நம்மளுடைய நாட்டு சர்க்கரை பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கடுத்து வேற ஒரு நாட்டு சர்க்கரை போக மாட்டீங்க. அப்படி ஒரு டேஸ்ட், அப்படி ஒரு ஒரிஜினல் கண்டிஷன். ஸோ இது நமக்கு 1000 PVல உண்டு. நெக்ஸ்ட் அடுத்தது 1000 PVல வேற என்ன நமக்கு பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்னா வரப்போற ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை எண்ட்ல வரும், அடுத்த மாசம் எண்ட்ல தீபக்தான் ஜூஸ், அதிகபட்ச ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஜூஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நிறைய ரிசர்ச் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது அதே 1000 PV பேக்கேஜஸ்ல டூரிசம் நம்ம கொண்டு வச்சிருக்கோம். ஸோ இதான் பாருங்க, நான் முதவே சொல்லியிருந்தேன் செக்மெண்ட்ஸ் இங்க அதிகம். ஸோ ஒரு நபர்கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னா டூரிசம் இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. அப்போ காஸ்மெட்டிக் விரும்பாதவங்க, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வேணாங்கிறவங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வேணாங்கிறவங்க கூட டூரிசம் ஏதாவது என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம 1000 PVலயே இருக்கு. அப்ப 2500 12 மாசம் பே பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 12 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் நியர்பை ஸ்டேட்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 nights 3 days ஒரு ட்ரிப். ஸோ இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் சார்? 12 மாசம் நம்ம 2500 பே பண்றப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல சார்? இங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்ம 2வது மாசம் நம்ம பே பண்ணுவோம் பாத்தீங்களா 2500 அங்க நமக்கு அந்த MRP ஒர்த்துக்கு ப்ராடக்ட் இங்கே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி 11 மாசம் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது சார். ஸோ இது வரைக்கும் யாருமே செய்யாதது இல்லையா? அப்ப 11 மாசம் நமக்கு ப்ராடக்ட்ஸும் கிடைச்சு அதோட ஒரு டூரும் கிடைக்குது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பேர் இந்த ட்ரிப் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து பிளாஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? நிறைய நபர்கள்ட்ட சொல்லுவோம் சார் பிரச்சனையே இல்லை சார், நம்ம பே பண்ற ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ப்ராடக்ட் இருக்கு சார், அது போக நமக்கு டூரும் கிடைக்குது சார் அப்படின்வாங்க. ஸோ அப்படி ஒரு பேக்கேஜஸ் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் 1000 PVல 2500. நெக்ஸ்ட் சார் ஒரு நார்த் இந்தியன் ட்ரிப் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 5000 rupees 12 மாசம். 12 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் அப்படிங்கிற கோல்டன் ட்ரையாங்கிள் பை ஃபிளைட். ஸோ இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 nights 3 days. 11 மாசத்துக்கு நம்ம பே பண்ண போற 5000 ரூபாய் MRP ஒர்த்து ப்ராடக்ட். நெக்ஸ்ட் சார் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஸோ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல 5000 PVல, அதாவது 10500 ரூபாயில நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீபக்தான் ஜூஸ் 1 லிட்டர் பாட்டில் ஒண்ணு எக்ஸ்ட்ரா நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நார்மலா 2500 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இல்லையா? முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்ப 4 பாட்டிலுடைய ரேட் என்ன ஆகுது? 10000 ரூபாய். ஆனா இங்க பாருங்க கம்பெனி ஒரு நபர் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே ஒரு பாட்டிலே ஃப்ரீ. அதே நேரத்துல அதை ஸ்பான்சர் பண்ற நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 PV எக்ஸ்ட்ரா. அப்போ 5000 PVல ஒரு பேக்கேஜ். ஸோ இதனுடைய ரீட்டைல் ப்ராஃபிட் நமக்கு அதிகம். நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு பர்னிச்சர்ஸும் கொண்டு வந்திருக்கிறோம் 5000 PVல. 3 seater சோஃபா 27,750 ரூபாய். இன்னைக்கு ஒரு வீட்டுடைய
அந்த வரவேற்பறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஹால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்குது. கரெக்டா? அப்ப நம்மளுடைய வீட்டுல இருக்கிற நம்மள ஸ்டேட்டஸை பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா மக்கள் இன்னைக்கு இந்த பர்னிச்சர்ஸ் உடைய அந்த செட்டிங்ஸ், பர்னிச்சர்ஸ் வந்த உடனே இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கனவுகள் இன்னைக்கு மக்கள் மாறி இதை வந்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இன்னைக்கு பர்னிச்சர் போயிடும். அப்ப பர்னிச்சர் கம்பல்சரி அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இருக்கிறப்போ நம்மளுடைய பிராண்டட் இந்த பர்னிச்சர்ஸ் இருக்கிறப்போ வெறும் 27,750க்கு 5000 டிவில உண்டு. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு 10,000 டிவில, சாரி 5,000 டிவிலேயே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரிப் இருக்கு. 10,000 ரூபாய் 12 மாசம். அதன் மூலமா ஒரு மலேசியா அல்லது தாய்லாந்து ட்ரிப் 11 மாசத்துக்கு நமக்கு ப்ராடக்ட், ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப். நெக்ஸ்ட் 5,000 டிவில ரெக்லைனர் சோஃபா, கால் நீட்டிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு டயர்டு சிச்சுவேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த சோஃபாவை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டுல முக்கியமான ஒரு ஒரு பொருளாவும் இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ அது நம்ம கிட்ட 5,000 டிவிலேயே வந்து 39,500 ரூபாய். நெக்ஸ்ட் அடுத்த பேக்கேஜ் 10,000 டிவில இருக்கு. அப்ப 10,000 டிவில 5 சீட் இருக்கிற மாதிரி 3 பிளஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 5 சீட்டர் 3 பிளஸ் 1 பிளஸ் 1, 39,500. நெக்ஸ்ட் 39,900. நெக்ஸ்ட் 10,000 டிவில, சாரி 20,000 டிவில 3 சீட்டர் ரெக்லைனர் சோஃபா ஒன்று இருக்கும். ஸோ 69,500. ஸோ 20,000 டிவி. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் எனக்கு வேணும் சார், ஆனா நான் மாசம் மாசம் பே பண்ண விரும்பல அப்படிங்கிறவங்க 1,20,000 பே பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலா 20,000 ஆஃபர் 1 லேக் பே பண்ணா போதும். இங்க ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன தெரியுங்களா? 75,000 ஒருத்தர் ப்ராடக்ட்ஸும் வாங்கிக்கலாம், ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் இருக்கு, அதோட ஒரு கிளப் மெம்பர் ஐடி. அது என்ன சார் கிளப் மெம்பர் ஐடி அப்படின்னா, நம்ம செலவழித்த பணம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதனாலதான் என்னுடைய டைட்டிலே நீங்க பார்த்திருக்கலாம், ஃப்ளை அண்ட் இயர். அப்ப வருமானம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு. சார் நான் யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன் சார். எஸ், நீங்க யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலைன்னா கூட நீங்க இந்த டூருக்காக கொடுத்த பணம் பாத்தீங்களா 1 லேக், அதுக்கு 70,000 ப்ராடக்டும் கிடைக்குது, ஒரு ட்ரிப்பும் கிடைக்குது. சேம் டைம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த 1 லேக் பணமும் ரிட்டர்ன் வரும். அது எப்படி சார் மார்க்கெட்டிங் பிளான்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார், அப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரிப் நான் சிங்கிளா போய் பழக்கம் இல்லை சார், கப்பலா தான் சார் போவேன். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். 2 லட்சம் ரூபாய் பே பண்ண தேவையில்லை. 50,000 ரூபாய் நமக்கு ஆஃபர்ல 1.5 லேக்ஸ் பே பண்ணா போதும், 1,50,000. அப்ப நமக்கு அங்கேயே 50,000 ரூபாய் கம்மியா கிடைக்குதா? அப்புறம் 75,000 ப்ராடக்ட்டும் கிடைக்குதா? அதே நேரத்தில் ஒரு கிளப் மெம்பர் ஐடியும் கிடைக்கும். ஸோ இது 20,000 டிவில உண்டு. நெக்ஸ்ட் இதுல 2வது ஆப்ஷன் இருக்கு. இந்த 1.5 லேக்ஸ் சார் நான் சிங்கிளாவே போய்க்கிறேன், ஆனா எனக்கு 2 மெம்பர் ஐடி இருக்கா? எஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் போலாம். அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வருமான வாய்ப்பு இருக்கு. ஒரு நபர் ஃபாரின் ட்ரிப் போகலாம், 75,000 ப்ராடக்ட் சார். அப்போ ஒரு சிங்கிள் ஐடிக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்துரும்னு சொல்றீங்களா சார்? அப்ப இதுல நமக்கு உண்டா சார் அப்படின்னா உண்டு. அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வருமான வாய்ப்புக்கு நம்ம செலவழித்த பணம் டபுளாகவும் வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் இப்போ ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்ப மெயின் விஷயத்துக்கு வருது. இப்ப நம்ம ஏன் இங்க வந்திருக்கிறோம்? வருமான வாய்ப்பு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இந்த கிரைசிஸ் டயத்துல வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் கிரைசிஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பினான்சியல் கிரைசிஸ்ல என்கிட்ட வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த பிசினஸ்ல காம்படிட்டர் நிச்சயமா இருக்கும். நான் பிசினஸ்ல டாப்ல போயிட்டு இருக்கிறப்ப நிச்சயமா ஆப்போசிட்ல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் நடக்கும். அப்போ ஒரு கட்டத்துல லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்டான? அப்ப அதுல என்னுடைய ப்ராஃபிட் ரொம்பவும் குறைஞ்சிட்டு இருக்கும். போட்ட பணம் அசல் எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் அதிகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நண்பர் நானே பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. ஆனாலும் இன்னும் அவங்களுடைய கேபிட்டல் எடுக்கல. சரி, கேபிட்டல் எடுக்கல, பரவாயில்ல. மாசம் மாசம் ரெகுலராகவே ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமானம் வருதா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ அதுல நிறைய
நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு அப்படின்னு கொண்டு போனாலும் அதை பத்தி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே நிறைய செலவாயிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போட்ட பணத்துடைய இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிப்பாரு. அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பினான்சியல் கிரைசிஸுக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வருமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அப்ப இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம கம்பெனியில வருமான வாய்ப்பு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் செஷன்ல. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 8 விதமான வருமான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட். இங்க நம்ம ஜாயின் பண்றப்பவே நெக்ஸ்ட் ஸ்லைட். ரீட்டைல் ப்ராஃபிட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ரேட்ல எல்லாம் ஜாயின் பண்றோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கம்பெனில நம்ம ஜாயின் பண்றப்ப எம்ஆர்பில ஜாயின் பண்ணுவோம். ரெண்டாவது வாங்குறப்ப ரீட்டைல் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு இங்க என்ன நடக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்லயே ஜாயின் பண்றோம். அப்ப நமக்கு ஜாயின் பண்றப்பே நான் 2500 வாங்கி இன்னொருத்தருக்கு நான் சேல் பண்ணா கூட எனக்கு 500 ரூபாய் லாபம், 3000 ரூபாய் ப்ராடக்ட் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பேக்கேஜஸ் நம்ம செலக்ட் பண்றதை பொறுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 45% வரைக்கும் ரீட்டைல் ப்ராஃபிட் உண்டு. சோ அது நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டுக்கு இங்க உண்டு. நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான இன்கம் என்னங்கிறத பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் இன்கம் என்ன அப்படின்னா லெவல் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு வர்றோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது தான் வேணும். அப்ப இந்த பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்குன்னு ஒரு டீமை உருவாக்கணும். எனக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும். எஸ், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுல அந்த சாம்ராஜ்யம், அதாவது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திருப்போம். அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க லைஃப். ஏன், அவங்களுக்காக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எம்ப்ளாயி கேட்டகரிஸ் அங்க இருப்பாங்க. கரெக்டா? அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம உருவாக்குறதுக்கு ஒரு 50 கோடி 100 கோடி இங்க தேவையில்லை. ஒரு 2,500 ரூபாயில இங்க நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம், டீமை டெவலப் பண்ண போறோம். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமான வாய்ப்பு, நம்ம ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பிசினஸ் பண்றோங்கிறத மக்கள்கிட்ட பிரகடனப்படுத்துறதுக்கு இல்லையா, ஸ்டேட்டஸ்ல இருந்து பல விஷயங்கள் நமக்கு மீடியா இருக்கு. கரெக்டா? மார்க்கெட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா என்னுடைய நண்பரை இதுல வந்து ஜாயின் பண்றேன். அவர் ஜாயின் பண்றாரு 1000 டிவில. அப்ப நேரடியாக அறிமுகப்படுத்துறோம், எனக்கு 10% இன்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்ட் பண்றப்பே சொல்லியிருக்கிறேன், இங்க பே அவுட் கால்குலேஷன் அப்படிங்கிறது டிவில. அவர் ஜாயின் பண்ணது 1000 டிவி. அப்ப அங்க நமக்கு என்ன கிடைக்கும், 10%னா 100 ரூபாய். அதே இது நான் 20,000 டிவியில அறிமுகப்படுத்துறேன். அவர் பர்னிச்சர் வாங்கிட்டு உள்ள வர்றாரு. அப்ப எனக்கு என்ன இன்கம், 2,000 ரூபாய். சார் அவர் வந்து டூரிசம் உள்ள பேக்கேஜ் செலக்ட் பண்றாரு, அது 20,000 டிவி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 2,000 ரூபாய். அப்போ இங்க நேரடியா நாம நிறைய நபர்களை அறிமுகப்படுத்தலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு 10%. இப்போ நம்ம அறிமுகப்படுத்துற நபர், நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் மோகன்ராம் அறிமுகப்படுத்துறேன். அவர் உடனே அவருடைய நண்பர் நந்தலால அறிமுகப்படுத்துறாரு. அப்போ மோகன்ராம் சாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10% இன்கம் கிடைக்கும். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தலால் அப்படிங்கிறவர் எனக்கு செகண்ட் லெவல். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5% இன்கம் கிடைக்கும். அவர் ஜாயின் பண்ண பேக்கேஜ்ல 5% இன்கம். அப்ப நந்தலால் இன்னொருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப எனக்கு 3வது லெவல். அப்ப 4% இன்கம். அப்புறம் 4வது லெவல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3% இன்கம். 5வது 6வது 7வது 8வது லெவல்ல 2% இன்கம். நெக்ஸ்ட் ஸ்லைட். 9வது 10வது 11வது லெவல்ல நமக்கு 1% இன்கம். 12வது லெவல்ல இருந்து 25வது லெவல் வரைக்கும் நமக்கு 0.5% இன்கம் உண்டு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ப்ராடக்ட் பேஸ்ல லெவல் இன்கம்ல ஃபர்ஸ்ட் டைம் 25 லெவல் வரைக்கும் கொடுக்கிற கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய D5 யூனிவர்ஸ் தான். இங்க இன்னொரு டியூட்டி என்ன தெரியுங்களா, சரி நம்ம இங்க 25 லெவல் வர்றதுக்கு நான் என்ன சார் பண்ணணும், நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ரொம்ப சிம்பிள் சார். நான் ஒருத்தரை மட்டும் தான் அறிமுகப்படுத்திருக்கிறேன் சார். அவர் உடனே அடுத்த நாளே கடன்னு 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார் சார். 10 பேரும் நமக்கு 2வது லெவல் ஆட்டோமேட்டிக் 20% இன்கம் உண்டு சார். அந்த 10 பேருமே கிடுக்கிட்டு 3வது லெவல் கொண்டு போயிட்டாங்க சார், நமக்கு இன்கம் உண்டு சார். 4வது லெவல் போயிட்டாங்க சார், நமக்கு இன்கம் உண்டு. அப்போ ஒரே ஒரு நபரை அறிமுகப்படுத்திட்டா அவங்க டெவலப் பண்றது மூலமா நமக்கு டோட்டலா 5 லெவல் இன்கம் உண்டு.
அப்ப சிங்கிள் லைன் போனாலும் இங்க நமக்கு இன்கம் கிடைக்குது. இப்ப 10 லெவல் தாண்டிடுச்சு சார். அப்ப நான் 2வது நபரை அறிமுகப்படுத்திட்டா 10 லெவல் இன்கம் எனக்கு ஓபன் ஆகுது. 3வது நபரை நான் நேரடியா அறிமுகப்படுத்திட்டா 15 லெவல், 4வது நபரை அறிமுகப்படுத்திட்டா 20 லெவல், 5வது நபரை அறிமுகப்படுத்திட்டா 25 லெவல். அப்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு 25 லெவல் கமிஷன் வரணும்னா 5 நபர்களை நேரடியா அறிமுகப்படுத்திட்டா போதும். இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா? நம்ம அறிமுகப்படுத்தின இந்த டீமுடைய கமிஷன் நான் வாங்குறதுக்கு நான் ரீபர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தி பெஸ்ட் பிளான் சார். இது வரைக்கும் இது எந்த கம்பெனியும் பண்ணாத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா எல்லா கம்பெனிலையும் மாசத்துக்கு ஒரு தடவை டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி 100 பிவின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனி சார் மியூட் பண்ணிக்கோங்க சார். அருணாச்சலம் சார், முருகன் சார், போய் நம்ம உடம்பு முடிக்கணும் 4 நாளைக்கு நம்மளால